ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ ரிலேட்டட் ஆர்ஆர்பியில் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. இருக்கிறதே வந்து 3 தான். இந்த 3 நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்துருப்பீங்க. ஏவோட ரேஷியோ 5, பியோட ரேஷியோ 8 கொடுத்து, ஸோ அதோட 5 வந்து அதாவது ரெண்டுலேயுமே நம்ம 5 ஆட் பண்ணுறப்போ அதோட ரேஷியோ வந்து 2:3 மாதிரி இருக்கும். அப்போ அதோட சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டுக்குமே எக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு ஸோ ரேஷியோனாலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷனில் எழுதுவோம். ஸோ இதில் நான் 5 ஆட் பண்ணுறப்போ என்னோட வேல்யூ என்ன வருது, 2:3 வருது. அதையும் நான் ரேஷியோவில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதாவது வந்து 5 வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி 5 ஆட் பண்ணுறப்போ அந்த நம்பர் வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 15x + 15 வரும். ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 16x + 10 வரும். ஸோ எக்ஸை வந்து நான் இங்கிட்ட கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 16 வந்து 15 கழிக்கிறப்போ எக்ஸ், அதே எக்ஸ் தான் வரும். ஸோ இங்கிட்ட வந்து நான் 10 கொண்டு வரப்போ 5 வரும். ஸோ உடனே வந்து 5 எக்ஸோட வேல்யூ 5 போயிடாங்க. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் கண்டிப்பாக சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதை நம்ம 2 விதமாக பண்ணலாம். உங்களோட கொஸ்டின் வந்து சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த சம் எடுக்கணும், இதே எடுக்கணுமா இல்லை இதே எடுக்கணுமான்னு கன்ஃபியூஸ் வரும். மோஸ்ட்லி எப்பயுமே இதே எடுங்க. உங்கள்கிட்ட ப்ரெசென்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் இதை எடுங்க. இல்லைனா எப்பயுமே இதிலே போடுங்க, சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போது இது வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதாவது 2 விதமான எப்படி அப்படின்னா இப்போ ரேஷியோவை ரெண்டையுமே டேரெக்டாக கூட்டுங்க. அப்போ 13. ஸோ 13ஓட இந்த 5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் 65 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஸோ இந்த வேல்யூவில் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ 5x ப்ளஸ் அது போக வந்து உங்களுக்கு 8x அப்படிங்கிற சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 5 × 5 25, 8 × 5 40. ஸோ 40 + 25 உங்களுக்கு 65 வரும். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். சப்போஸ் இதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு ஆன்சரு. ஸோ அடுத்த சம் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து 5ஆல் சப்ராக்ட் ஆகுது, செகண்ட் நம்பர் வந்து 6ஆல் கூடுது. அப்போ இதோட ரேஷியோ எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் எப்பயும் போல் 2x 3xன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்பரோட 5 வந்து மைனஸ் பண்ணுறாங்க, செகண்ட் நம்பரோட 6 வந்து கூட்டுறாங்க. ஸோ அதனால் 5/12 வருது. ஸோ அதுக்கப்புறம் நான் மெத்தடை கொஞ்சம் சால்வ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதை உள்ளே போய் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து எக்ஸை ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ நான் எக்ஸை வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணியாச்சு. எக்ஸோட வேல்யூ 10 வருது. இப்போ நம்மக்கிட்ட சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நான் இங்கேயே சால்வ் பண்ணி கட்டுறேன். ஸோ அதாவது 5x. அப்போ 5ஓட வேல்யூ வந்து நான் எவ்வளவு, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 வந்துச்சு. ஸோ அப்போ 5 × இது வந்து 50 அப்படின்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.